யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். உலக மக்கள் எல்லாம் நான் பெற்ற இன்பத்தை பெறட்டும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இந்த உடம்பு எப்படி இருக்கும், உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா என்ன செய்யணும், உடம்பு அறிவுள்ளதா, அதாவது ஆன்மா அறிவுள்ளதா உடம்புல இருக்கணும்னா என்ன செய்யணும், இதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொன்னவர் திருமூலர். நம்ம முன்னால் இதையெல்லாம் பார்த்து இருக்கிறோம். இப்போ சுருக்கமாக அதை தொட்டு காட்டுகிறேன். வலது மூக்கில் ஓடுற மூச்சுக்கு சூரியகலைன்னு பேர், இடது மூக்கில் ஓடுற மூச்சுக்கு சந்திரகலைன்னு பேர். வலது மூக்கில் அப்பாவுக்கு மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அது ஆண் குழந்தைன்னு சொன்னவர் திருமூலர். இடது மூக்கில் அப்பாவுக்கு மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தியானால் அது பெண் குழந்தை. மலக்காற்று எதிர்க்கிற பொழுது அந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ரெட்ட பிள்ளையா பிறக்கும். இப்படின்னவர் திருமூலர். அதனால நமக்கு எவ்வளவு செய்திகள். அம்மாவுடைய வயிற்றில மலம் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அந்த குழந்தை முட்டாளாக பிறப்பான். மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம். அம்மா வயிற்றில மூத்திரம் போகாமல் ஜலம் போகாமல் தேங்கி இருக்குமானால் அப்பொழுது அந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ஊம பிள்ளையா பிறப்பான். மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம். மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் கண்ணில்லாத குழந்தையா பிறக்குமா? மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே யாரு சொல்லுவா இப்படி? எத்தனையோ காலங்கள் ஞானிகளிடத்திலே இருந்தாலும் அவர்கள் சொல்லாததை உலக நன்மைக்காக நான் சொல்லுகிறேன் என்று வள்ளற்பெருமான் கூறியது போலே திருமூலர் நமக்கு இதையெல்லாம் சொல்லுகிறார். அப்பா மூச்சை நல்லா இழுத்து விடணுமா? நல்ல மூச்சை இழுத்து விட்டா நுரையீரல் பூரா அந்த காற்று போய் சேருமா. அப்படி இழுத்து விடுற பொழுது இந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அந்த புள்ள 100 வருஷத்துக்கு இருக்குமா. இந்த மூச்சை விருட்டுன்னு விடுறமே, அந்த நேரத்தில் குழந்தை உற்பத்தி ஆகுமானால் 20 வருஷம் 30 வருஷத்துல குழந்தை போயிருமா. எவ்வளவு செய்திகள் எல்லாம் யாரு சொன்னா? திருமூலர். வாசி யோகம்னார். வாசி யோகம்னா என்ன? மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்து. நிறைய மூச்சை நம்ம வீணாக்கிறோம். இழுக்கிற மூச்சை விட வெளியே விடுற மூச்சு அதிகம். மூச்சு நட்டம்னு இதுக்கு பேர். காமத்தாலும் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் பதட்டத்தினாலும் மூச்சு நஷ்டப்படும். எவ்வளவு அவசியம் நமக்கு இன்னைக்கு. இதையெல்லாம் திருமூலர் அந்த காலத்தில் நமக்காக சொல்லி இருக்கார்.